என் இடது பக்கம் செஞ்ச பாக்கியத்தை முதல்ல வலது பக்கம் செய்யாம போச்சேன்னு அழுதையா. அதான் ஏன் அழுதேன், வலது பக்கம் செய்யாம போச்சேன்னு அழுதையா. என்ன பக்தியா இது? தன்னை விடுப்பதுதான் பக்தி இல்லையா? இந்த பக்தி இவங்கள்ட்ட இருக்கா? இதான் என்னுடைய கேள்வி. சரி, எல்லா குடும்ப விளக்கமா இருக்கா? எல்லா குடும்பத்திலயும் 2 மனைவிகளால சிக்கல். ஒண்ணு எங்க அப்பாவோட மனைவி, இன்னொன்னு என் மனைவி. யாருக்கு தெரியுதா உங்களுக்கு? எல்லா குடும்பத்திலையும் இந்த சிக்கல் இல்லாத குடும்பமே கிடையாது. இந்திரா காந்தி குடும்பத்தில இருந்து நம்ம குடும்பம் வரைக்கும் இந்த சிக்கல் இருக்கு. இதுக்கு காரணம் எந்த ஆணாவது சிக்கல் பண்றானா? மாமனார் மாமியார்ட்டையோ இல்ல மனைவியோட தங்கச்சிட்டையோ ஏதாவது இவனால சிக்கல் வருதா? இவன் அமைதியா உட்கார்ந்துருக்கான், சாமி மாதிரி இருக்கான் கோயில்ல. குடும்பங்கள்ல பூரா இன்றைக்கு இதயங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் இயந்திரங்கள் இருக்கின்றன. மறந்துடாதீங்க. நாங்க இன்னைக்கு நாம என்ன பண்றோம்? உறவுகளை மதிக்கிறோமா? இல்ல. உறவுகளை பயன்படுத்துகிறோம், இயந்திரங்களை நேசிக்கிறோம். டிவியை நேசிக்கிற மாதிரி பெண்கள் வேற எதையாவது நேசிக்காங்களா? டிவி பார்த்துக்கிட்டு இருக்கேல, செல்லமே நாடகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கேல, யாராவது அத்தைன்னு வந்துட்டான்னு வைங்க, கூப்பிட்டு வாமான்னு சொல்லி அதை ஆஃப் பண்ணிட்டு யாராவது பேசிட்டு இருக்காங்களா பெண்கள்? இருங்க, நீங்களும் பாருங்க, முடிஞ்ச பிறகு பேசுவோம். இது நம்ம கதையை. இப்ப வாழ்க்கை இயந்திரங்களோடு மிக்சின்னு ஒண்ணு கண்டுபிடிச்சான். அவனையெல்லாம் நிக்க வச்சு சொல்லணும். இதை கண்டுபிடிச்சவன் பூரா ஆண் தான். அது என்னையா சட்னி மூக்கு செளி மாதிரியே இருக்கு. அதனாலதான் ஒருத்தர் எழுதுனா, என் மனைவி அரைத்த சட்டினி கூட பத்தினி தான், ஏனென்றால் நான் மட்டுமே அதை தொட்டுக்கொள்ள முடியும், வேற எவனாவது சாப்பிட்டான்னா செத்தே போவான். என்ன வாழ்க்கை? இந்த வாழ்க்கை சுவையில்லாத வாழ்க்கை, உப்புச்சப்பு இல்லாத வாழ்க்கை. நீங்க ஃப்ரிட்ஜ் இந்த ஃப்ரிட்ஜுக்குள்ள பாலை வச்சிருக்காங்க. எத்தனை நாள் பால்? 3 நாள் பால். நான் பட்டிமன்றம் முடிஞ்சு வீட்டுக்கு போறேன், ஒரு பால் போட்டு குடும்பான்னு கொடுத்தா, ஹார்லிக்ஸ் எல்லாம் போட்டு கொடுத்தா. எங்க வீட்டுல வளர்க்குற ஜிம்மின்னு ஒரு நாய்க்கு அதை ஆற வச்சு கொஞ்சம் போல ஊத்துனேன். அவன் அங்கிருந்து கத்துறான், ஜிம்மிக்கு ஊத்திராங்க, ஜிம்மிக்கு ஊத்திராங்க, அதுக்கு வயிற்றுக்கு பிடிக்காது, அதுக்கு வயிற்றுக்கு பிடிக்காது. நான் குடிக்க என்ன அன்புது? நாயை விட கேவலமாயி போச்சு. இது என்ன வாழ்க்கை? செத்த வாழ்க்கை. கழுது வாழ்ந்தான்னா வாழாட்டாங்க. ஜிம்மியை விட டம்மி ஆகி போச்சு. ரொம்ப ரொம்ப மோசமெல்லாம் போச்சு. டிவில எவ்வளவு மோசமான பாடல்கள்யா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம பண்பாடு எங்கேயா போச்சு? அந்த மோசமான பாட்டை போடும் போது இந்த பயலையும் பக்கத்துல உட்கார வச்சுட்டு பாக்கா, ஹோம்வொர்க் பண்ணிக்கிட்டே பாருல, நாளைக்கு விளங்கிடலாம். நீங்க ஒன்னு அவன் சொல்றான், அவன் சொல்றான் உடனே, ஏல இவ பேர் என்ன? அவன் சொல்றான், இவ பேரா கன்சிகா. ஓ, இவ பாவுனா. பரவாயில்லையே, உனக்கு நல்ல அறிவு இருக்கு. மோசமான சீன் வந்து கண்ணப்புத்து இருக்கா அவர் அம்மா. இவன் படக்குன்னு போய் அவ கண்ண புத்திட்டான். அவன் என்னன்னு ஏன் கண்ண புத்துறேன்னு கேட்டிருக்கா. நீ கெட்டு போயிருக்கூடாது இல்லம்மா. என்னையா வாழ்க்கை இது? செத்த வாழ்க்கை. பண்பாடு எங்கேயா போச்சு? கலாச்சாரம் எங்கேயா போச்சு நம்ம? அதனாலதான் ஒருத்தர் எழுதுனா, ஒரு காலத்தில் ஒரு புது கவிதை எல்லாரும் சொல்றதுதான், அரிசியும் பருப்பும் அந்த அண்டாவில் இருந்தது. ஒவ்வொரு அண்டால இருந்தது. நம்ம காலத்துல ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அண்டாவில எல்லாத்தையும் வச்சிருப்போம், இல்லைன்னா குதிர்ல வச்சிருப்போம். காலம் சென்றது, அரிசி பானை இருந்தது, பருப்பு பானை இருந்தது. காலம் சென்றது, இப்பொழுது நான் என் பேரனுக்கு சொல்கிறேன், இது அரிசி பானை இருந்த இடம், பருப்பு பானை இருந்த இடம். இதானே நம்ம வாழ்க்கை. எங்க தாத்தா அப்படி இருந்தார், எங்க பாட்டி அப்படி இருந்தார், எங்க அம்மா அப்படி இருந்தா, அம்மா அப்பா, இதைத்தான் சொல்றோம். எவ்வளவு நாம எப்படி இருக்கணும்ங்கறத இன்னும் கண்டுபிடிக்கலையே. காரணம் யாரு? இவங்க தானே. மரியாதை இருக்கா ஐயா? மரியாதை இருக்கா? மரியாதை இருக்கா? மீட்டிங் முடிஞ்சு போய் இவன் 4 பேரோட நம்ம வீட்டு முத்தத்துல இருந்து பேசிட்டு இருக்காளே, என்ன பேசுவான்னு பார்த்தா அவ சொல்றா, அவர் படிச்சிருக்காருன்னு தான் பேரு. யாரு? நான் எம்ஏ, எம்பில், பிஹெச்டி, மண்ணாங்கட்டி, மம்முட்டி எல்லாம் படிச்சாச்சு. ஆனா கொஞ்சம் கூட கூறுவாரு கிடையாது. யார்ட்ட? அடுத்து விட்டு அக்கா 4 பேர்ட்ட. நான் மட்டும் இல்லேன்னு வை, அவ சீரழிஞ்சு செங்கல் வந்துருவா. யாரு? அவரு. நானு. அவ என்னன்னா 9th ஸ்டாண்டர்ட் ஃபெயில், 10th பாஸ்ல கட்டி வச்சிருக்காங்க. என்ன கவலை? அது வேற விஷயம்.
நான் வந்து இவ இல்லைன்னா சீரழிஞ்சு செங்கஞ்சு வந்துருவானா. இவங்க வந்து அப்படி பண்றாங்களா எல்லாத்தையும். இந்த குக்கர்னு ஒண்ணு கண்டுபிடிச்சான் பாருங்க, அவனை தேடி பிரயோஜனமே இல்லை. ஏன்னா அது இல்லாம உயிரே கிடையாது நமக்கு. அதான சோறு.